எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பட்டாணி குருமா தாங்க பார்க்க போகிறோம். நான் காலையில் பட்டாணி குழம்பு வச்சுங்க. அதில் கொஞ்சம் இது எடுத்து வச்சுட்டு போனேங்க. பாருங்கள், இந்தளவு கொஞ்சம் கொலன்னு ஆகிப்போச்சு. இந்தளவு கொஞ்சம் கொலன்னு ஆகிப்போச்சுங்க. நம்ம பட்டாணி குருமா தாங்க பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இட்லிக்கு சூப்பராக இருக்குங்க இந்த பட்டாணி குருமா. பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. வடக்கில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டுங்க. எண்ணெய் காஞ்சோன்னா 2 கடுகுங்க, அப்புறம் 2 சோம்புங்க, ஒரு பெரிய வெங்காயங்க, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலைங்க, அப்புறம் பூண்டுங்க, தக்காளிங்க, இதெல்லாம் போட்டு நல்லா வேகுதுங்க. மணக்கி வைக்கலாங்க. பாருங்கள், தக்காளி இந்த ஸ்டேஜில் நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த பட்டாணி இந்த மாதிரி வேக வச்சுக்கணுங்க. அப்போ தாங்க நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியை தான் நம்ம இதில் ஊற்றிடலாங்க. சிம்பிளாக தான் இருக்குங்க. ஆனால் இட்லிக்கு உண்மையாகவே நான் செஞ்சு பார்த்துருக்குறேங்க நிறைய டைமு. டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கல்லுப்பு போட்டுக்கலாங்க இந்த ஸ்டேஜில். அப்புறம் கொஞ்சம் மட்டன் மசாலா சேர்த்திக்கங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க இந்தளவுக்கு. அதுக்கப்புறம் மிளகா ஸ்பூன் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துங்க. நிறையா சேர்த்த வேண்டாம், ஒரு 1/2 ஸ்பூனுங்க. கொஞ்சம் கரம் மசாலாங்க போதுங்க. இந்தளவு கரம் மசாலாங்க. மஞ்சத்தூளுங்க, பாருங்கள், போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. உங்களுக்கு தேங்காய் வேணால் தேங்காய், கொஞ்சம் முந்திரி, 2 சோம்பு அதை வச்சு அரைச்சி ஊற்றிடலாங்க. நல்லா கொதிச்சு கிடச்சிட்டு கடைசி ஸ்டேஜில் தேங்காய் முந்திரி நான் இதை அரைச்சி ஊற்றுட்டீங்க. ஏன்னா நாங்கள் 2 பேர்த்துக்கு செய்யறனால இதே போதுமானதாக இருக்குங்க. உங்களுக்கு நிறையா பேர்த்துக்கு செய்யணும் இல்லை வேணும், டேஸ்ட்டுன்னா கூட வேணும்னா தேங்காய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஒரு 4 முந்திரி பருப்புங்க, கொஞ்சம் சோம்பு வச்சு அரைச்சி ஊற்றுங்க. இப்போ நல்லாயிருக்குங்க. அந்த குழம்பு நல்லா கொதிக்கிட்டுங்க. நம்ம பார்க்கலாம். எங்கள் ஊரில் சரியான மழைங்க. ஆஃபீஸ்லேருந்து வர்றக்குள்ளே போதும் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு மழை தட்டி எடுத்துருச்சுங்க. உங்கள் ஊர்லாம் மழைங்களாங்க? கமெண்ட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் வேகிட்டு நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த குருமா இந்த ஸ்டேஜில் இதாகிடுச்சுங்க. இப்போ குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தேங்காய், 4-5 முந்திரிங்க, கொஞ்சம் சோம்பு வச்சு அரைச்சி இதில் ஊற்றிடுங்க. இந்த விழுது ஊற்றிட்டு அது ஒரு கொதிச்சுங்கன்னு சொன்னால் கொத்தமல்லி தலை சேர்த்து நீங்கள் அந்த குருமாவை கொஞ்சம் கொதிச்சு கடைசியில் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்குது. நான் இன்றைக்கி அது ஆட் பண்ணலைங்க. ஏன்னா நான் மழையில் நனைஞ்சிட்டு வந்ததுனால டைம் இல்லைங்க. ரொம்ப இதே லேட் ஆகி போச்சுங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சுட்டு உண்மையாகவே இந்த குருமா ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த கிராமத்து சைடெல்லாம் இப்படி தாங்க நான் அடிக்கடி பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி பயிர் வகைகளாக வேக வச்சு இட்லிக்கு இதெல்லாம் செஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி நான் போட்டிருக்குறேன். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.